ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் சக்கை வரட்டியை தாங்க பார்க்க போகிறோம். இதை பலாப்பழ ஹல்வான்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு பலாப்பழம் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 300 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கூட இனிப்பு வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கரைஞ்சா போதுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். அரிச்சு ஊற்றிக்கோங்க, இதில் தூசி ஏதாவது இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இடையில இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா சுருண்டு வரணுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாமல். இது 6 மாதம் வரை கெட்டு போகாதுங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ஹல்வா பதத்துக்கு. அந்த அளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். சிலவங்க இந்த பலாப்பழத்தை மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் வரட்டுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஏலக்காவை சதைச்சி போட்டுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹல்வா பதத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். பலாப்பழம் சீசனில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பலாப்பழம் கிடைக்காத டைமில் பலாப்பழம் அடை, பாயசம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி பாயசம், பலாப்பழ அடை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.